வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 13. பரலோகத்தில் தொழுகை. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. வெளிப்படுத்துதல் 4 வசனம் 9 மற்றும் 10. ஒருவர் முன் விழுந்து வணங்குவது தாழ்மை, கீழ்ப்படிதல், தொழுகை ஆகியவற்றை காட்டுகிறது. இந்த வசனத்தில் அந்த ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தேவனை தங்கள் சிருஷ்டிகராக வணங்குகிறார்கள். அவர் சகலத்தையும் உண்டாக்கினார், எனவே அவர்கள் இருப்பதற்கு அவரே காரணம். அவரை தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். சிம்மாசனத்தை சுற்றியுள்ள காட்சியும் தீர்க்க தரிசன அர்த்தமுடையது. அந்த ஜீவன்களும் மூப்பர்களும் செய்வது பூமியில் உள்ள மீட்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய செயல்களாகும். நாம் அனைவரும் தேவனை தொழுது அவருக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோம். அந்த கிரீடங்கள் எதை சுட்டி காட்டுகின்றன? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே இந்த பிரபஞ்சத்தின் அரசர். எனவே மூப்பர்கள் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்த கிரீடங்களை ஏன் அணிந்திருக்கிறார்கள்? தேவன் அந்த மூப்பர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நமக்கும் அதிகாரம் கொடுப்பார். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2 வசனம் 12. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அரசாண்டார்கள். வெளிப்படுத்துதல் 20 வசனம் 4. நாமும் கூட தேவனுடைய மேலதிகாரத்தையும் ஞானத்தையும் அங்கீகரித்தவர்களாக நம்முடைய கிரீடங்களை அவருக்கு முன்பாக வைப்போம். ஜீவிகள் கீழே விழுந்து கிரீடங்களை வைப்பது போன்ற இந்த காட்சி யோவானுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. பழங்காலத்தில் ஒரு மன்னன் சரணடையும் போது வெற்றி பெற்ற மன்னனின் காலடியில் தன் கிரீடத்தை வைப்பான். ரோம படைகள் தங்கள் பேரரசின் உருவச்சிலையை சுமந்து செல்வார்கள். உதாரணமாக டொமிஷியனின் உருவச்சிலையை சொல்லலாம். அவனுடைய ஆட்சியில்தான் யோவான் பத்முவுக்கு நாடு கடத்தப்பட்டார். முறியடிக்கப்பட்ட ஒரு மன்னன் அந்த சிலைக்கு முன்பாக தன் கிரீடத்தை வைக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாமும் கூட முறியடிக்கப்பட்டிருக்கிறோம். பலாத்காரத்தினாலோ பகையினாலோ அல்ல, மாறாக தேவனுடைய அன்பினால். இந்த வாழ்க்கையில் நாம் பெற்ற கிரீடங்கள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் தேவனுடைய பாதத்தில் வைப்போம். பரலோக மன்னரே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம், தொழுகுகிறோம். மேலும் நீர் எங்கள் மேல் காட்டுகிற அக்கறைக்காகவும் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவை அனுப்பியதற்காகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களை நேசிப்பதற்கு நன்றி. நாங்கள் எப்போதும் உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 47 வசனம் 8, சங்கீதம் 95 வசனம் 6, 2 நாளாகமம் 7 வசனம் 3. ஆமேன்.